இந்த மாதிரி பொண்ணுங்களால இன்னும் எத்தனை குடும்பம் நாசமா போகுதோ, எத்தனை பேர் சாவ போறாங்களோ தெரியல. ஏன்னா இப்ப கேரளால வந்து இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஆணை என்ன தப்பா சொன்னோம்னா வியூஸ் போகுதுன்றதுக்காண்டி, இதே எப்படின்னா பொழப்பா வச்சு சுத்திட்டு தர்றானுங்க. நான் என்னத்த சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் இவ்வளவுதான் இப்படி போறாங்கன்னா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கண்டென்ட் நியூஸ் சேனல் முதற்கொண்டு கக்குறானுங்க. இவனுங்களாம் நான் என்னத்த சொல்ல, ஜஸ்ட் ஒரு ஆர்என்டி கூட பண்ண மாட்டானுங்களா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு பொண்ணை வச்சுப்போமே, காமனா ஒரு பஸ்ல போகும்போது யாரு ஒரு பையனை எங்கேயுமே டச் பண்ணாம கீழே இறங்கிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அந்த இடத்துல எப்படின்னா கூட்டம் இருக்கதான் செய்யும். அது தொடாம போக முடியாது. அதை வச்சுட்டு எப்படின்னா தொடுறாங்க, தப்பா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெண்டுக்காண்டி கண்டதை போட்டுட்டு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு ஃபேமிலி அனாதையா நிக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து போக தான் போகுது. ஏன்னா இப்ப இதான ஒரு பொழப்பு. இப்ப ட்ரெண்டிங் காண்டி, கண்டென்ட் காண்டி இதெல்லாம் போட்டா அப்படின்னா வியூஸ் போகுதுன்றதுக்காண்டி ஒரு நோக்கத்துக்காண்டி எப்படின்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் என்னத்த சொல்ல தெரியல. ஏன்னா இந்த ரூல்ஸ் அப்படி ஆனா அப்படின்னா இலக்கணம். ஏன்னா அந்த இதெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னும் அது மாதிரி எப்படின்னா எவ்வளவுதான் வரப்போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் என்ன ஒரு பொண்ணுக்கு அப்படின்ற போது துடிக்கும் போது அதே மாதிரி ஒரு ஆணுக்குன்றப்ப ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஜஸ்ட் கொஞ்சமாச்சும் இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த ஃபேமிலி ஆனது நாளைக்கு என் ஃபேமிலிக்கு நடக்கலாம். அடுத்தபடியே ஒவ்வொரு பார்க்குற உங்க ஃபேமிலி கூட நடக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்டுக்காண்டி ஒரு ஃபேமிலியோட லைஃப் அழிச்சிடாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன்.